மனுஷன் குடிக்காம இருக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க. நாங்கள் பாட்டுக்கா குடிக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கா வீட்டில் போய் படுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்களே, ஆண்களுக்கு போட மாட்டீங்களா? அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதைத்தே இன்னைக்கு கரெக்டாக எடப்பாடி செஞ்சுருக்காங்க. அதுவும் எடப்பாடியார் ஐயா 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு, ஆண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் தான் அறிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னதே அவர் செஞ்சுருக்காரு. நான் வேங்கை படத்தில் என்ன சொன்னேன்? போலீஸ்கார் வண்டியை தள்ளிட்டு வந்துடுவேன், ஓட்டிக்கிட்டு பிடிச்சா ஓட்டிக்கிட்டு போகக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்போ தள்ளிக்கிட்டு தானேயா போகிறேன் அப்படின்னு. டேய், அப்படி ஒவ்வொரு மனுஷனும் குடிக்காமல் இருக்கணும்னா சாயங்காலம் 6 மணிக்கு இந்த ஏரியாவுக்கு ஆண்களுக்கு பிரின்னு சொல்லி பஸ் அனுப்புங்க. நாங்கள் பாட்டுக்கா குடிக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கா வீட்டில் போய் படுக்கிறோம். பெண்களுக்கு மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்களே, ஆண்களுக்கு போட மாட்டீங்களா? அதுக்கு சட்டமே இல்லையா அப்படின்னு அதைத்தே இன்னைக்கு கரெக்டாக எடப்பாடி செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடு மேட்ரு, இலவச வீடு, அம்மா திட்ட வீடு, அதே மாதிரி பெரிய மாடி திட்டம் வீடு எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா. அது சார்கிட்ட கூட நான் வரும்போது சொன்னேன், எனக்கு வீடு இல்லை சார், முதல்ல எனக்கு அந்த வீட்டை கொடுக்க சொல்லுங்க. சார் வந்து படங்கள் எல்லாம் கதாநாயகெல்லாம் நடிச்சிருக்காரு. நீங்களும் சில படம் எடுத்தீங்க. சார் படம் எடுத்து நீங்க நடிப்பீங்களா, நீங்க படம் எடுத்து சார் நடிக்க வைப்பீங்களா? எப்பவுமே அகிலன் எடுத்து நடிச்சிட்டோம். நானும் படம் எடுத்து கஷ்டப்பட்டுட்டேன். அதனால அடுத்த பிறவியில பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. என்னை விட்டுருங்க. பருத்தி ரெண்டையில பேசுவோமா? என்னடா டக்ளஸ், எப்படி இருக்க? என்ன 4 இட்லி, ஒரு கட்டி சட்னி, ஒரு வடை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா? கற்றுக்கிட்டோம்ல ஹோட்டல் தொழில, நாங்கள் என்ன வளர மாட்டோமா? சாப்பிடு சித்தப்பு அப்படின்னு சொல்கிறது மாதிரி கம்மன்னு இந்த சரவணா கிச்சன் வந்து உலகம் ஃபுல்லாக இது பண்ணணும். இங்கே மட்டும் மதுரையில் மட்டும் இருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் திருச்சி, மணப்பாறை, சென்னை வரைக்கும் போகணும்னு நான் கடவுள்கிட்ட மீனாட்சி அம்மன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.